அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். நான் நிறைய இடத்துல இதை பேசணும்னு நினைச்சோம், அது தவறிக்கிட்டே இருக்கும். சீமானுங்கிற இன துரோகி பென்னி குயிக்க பேசுறான், ஜியு போப்பை பேசுறான், எல்லிஸை பேசுறான், வீரமாமுனிவரை பேசுறான், வெளிநாட்டவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு பேசுறான். ஆனால் கால்டுவெல்லை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா கால்டுவெல் பாப்பானுக்கு பிடிக்காது, கால்டுவெல் எச்ராஜாவுக்கு பிடிக்காது. அதே போல இந்த இன துரோகி வெளிநாட்டினவரையே ஏற்றுக்கிறோம், நன்றி உணர்ச்சியோடு நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்ற இந்த இன துரோகி தெலுங்கர்களை விரோதியா காட்டுறான். தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு உரிய சொத்தை பிரித்து வித்து அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து அணைய கட்டுறான். படித்து வந்த ஜியு போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தான், தேவாரத்தை எல்லாம் மொழிபெயர்த்தான். அவனை வெள்ளைக்காரன் என்று புறந்தல்லட்டா. ஜெர்மனியில் இருந்து மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி தமிழின் மேல இருக்க பற்றின் காரணமாக வீரமா முனிவன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு தேம்பாவணி என்ற நூலை எழுதி தந்த அந்த பெருந்தகையை ஜெர்மானியன் என்று புறந்தல்லட்டா. விடுகிற எவனுக்கு தூய தமிழ் குருதி ஓடுதோ அவன் வாடா என்னோட போடா, எவனோட போடா. நல்லா நினைவு வச்சுங்க. 2009 2013 காலகட்டத்தில் இனப்படுகொலை தமிழர்கள் இதுவரைக்கும் தங்களோட வரலாற்றிலே சந்திக்காத பெருந்துயரை சந்திச்சிட்டோம். இனப்படுகொலை நடந்துருச்சு. அதை இனப்படுகொலை அப்படின்னு உலக நாடுகள் அங்கீகரிக்க மாட்டேங்குது அப்படின்னு உலகம் ஃபுல்லாக பேரவலம் தமிழர்கள்கிட்ட நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுமைக்கும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கொண்டு செல்லணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐயா வைகோ அவர்கள் அனைத்து மாநிலங்கள்லையும் போய் சந்திச்சு அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திக்க முயற்சி பண்றாரு. மம்தா பானர்ஜியை சந்திக்க போறாரு, காஷ்மீர் தலைவர்களை சந்திக்க போறாரு, பஞ்சாப்ல அகாலிதள் தலைவர்களை சந்திக்க போறாரு. எல்லார்கிட்டையும் போயிட்டு இனப்படுகொலை தொடர்பான கொடுமைகள் சம்பந்தப்பட்ட சீரியை கொடுக்குறாரு, காணொலி காட்சிகளை கொடுக்குறாரு. அவங்களுக்கு அங்கே நடந்த இனப்படுகொலை தொடர்பான உண்மையை புரிய வைக்கிறாரு. இது மாதிரியான முயற்சி ஐயா வைகோ அவர்களால் முன்னெடுக்கப்படுது. அந்த சமகாலத்தில் 2009 to 2013 இந்திய ஒன்றியம் டெல்லி ஆதிக்கம் என்ன பண்ணுது, தமிழர்கள் கிட்ட இந்த இன எழுச்சி இருக்கக்கூடாது, இந்தியா முழுமைக்கும் இந்த இனப்படுகொலைக்கு எதிரான ஆதரவை திரட்டிடக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழர் உரிமை சார்ந்து வாழ்வியல் சார்ந்து பல பிரச்சனைகளை தான் மீத்தேன், ஈத்தேன், ஸ்டெர்லைட் போன்ற பல பிரச்சனைகளை ஏவி விடுது. நாம் இங்கே இனப்படுகொலைக்காகவும் அங்கே நீதி கேட்டு இந்தியா முழுக்க சுற்றுற மாதிரியான நிலைமையும், தமிழர்களோட வாழ்வுரிமை சம்பந்தமான உரிமைக்காகவும் தொடர்ந்து சமகாலத்தில் போராட வேண்டியது இருந்துச்சு. அது தவிர்த்து 7 தமிழர் படுகொலையையும் தீவிரப்படுத்துச்சு காங்கிரஸ் அரசு. அதில் முக்கிய பங்கு வகித்த நபர் இவன் சொல்கிற அதே தூய தமிழர் பச்சை தமிழர் ப சிதம்பரம் அந்த வேலையை முன்னெடுக்கிறார். இதற்கிடையில் மே 17 இயக்கமும் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, கர்நாடகா இப்படின்னு பல இடங்களில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான கூட்டங்களை நிகழ்வுகளை முன்னெடுத்து அதில் கலந்துக்கிட்டு ஆதரவை திரட்டுற வேலையில் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2009 கட்சி ஆரம்பித்து பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அதே 2009 மே 17 இயக்கம் ஆரம்பித்து அந்த இன விடுதலைக்கான அந்த இனத்துக்கு நிகழ்ந்தது படுகொலை தான் அப்படின்னு அதுக்கான நியாயத்தை அதுக்கான ஆதரவை திரட்டுற வேலையில் மே 17 இருக்கு. ஐயா வைகோ இருக்காரு, இன்னும் பல பெரியாரிஸ்டுகள் இயக்கவாதிகள்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த தமிழின துரோகி பாப்பாவோட கொல்லப்புறத்தில் போயிட்டு வயிறு முட்டை தின்னுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஐநா மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதாவது புலிகள் மீது விசாரணை நடத்தணும் அப்படின்ற தீர்மானத்தை ஆதரித்து ஊர்வலம் போகிறான் இந்த இன துரோகி. ஆனால் இங்கே நான் பிரபாகரனின் ஆட்சியை கொண்டு வருவோன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஐநாவோட தீர்மானத்தை ஆதரித்து அவங்க குற்றவாளி விசாரிக்கணும் அந்த தீர்மானத்தை ஆதரித்து ஊர்வலம் போகிறான். அதே நேரத்தில் இவங்க எல்லாம் இந்தியா முழுமைக்கும் அனைத்து தேசிய இனங்களோட ஆதரவு நமக்கு வேணும், ஒரு தேசிய இனம் அதுக்கான விடுதலை, அதுக்கான சுய நிர்ணயம், அதனோட இனப்படுகொலை அங்கீகாரத்தை பேசணும் அப்படின்னா அது உலகம் முழுக்க ஒரு செய்தியை கொண்டு போகணும். இப்போ பாலஸ்தீனம் கொண்டு போன மாதிரி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுக்க இந்த குரலை, இந்த வலியை கொண்டு போய் அனைத்து தலைவர்கள்கிட்டையும் கட்சிகள்கிட்டையும் சேர்க்கணுங்கிற முயற்சியை இயக்கவாதிகளும் ஐயா வைகோ போன்றவர்களும் மே 17 இயக்கமும் பெரியாரிஸ்டுகளும் முன்னெடுக்கும் போது இவன் தமிழ் தெலுங்குங்கிற அரசியல் முன்னெடுத்திருக்கான். தெலுங்கர்கள் நமக்கு விரோதி அப்படின்னு முன்னெடுத்திருக்கான். ஒரு இனத்தின் சுய நிர்ணயத்தை பேசக்கூடிய எவனாவது இன்னொரு இனத்தை, அண்டை மாநிலத்தை எதிரியா சித்தரிப்பானா? ஒருவேளை வரலாற்றில் கசப்பான சம்பவங்கள் இருந்தாலும் கூட
அந்த நேரத்துல இது தேவைப்படுமா? இந்த அரசியலை எவனாவது முன்னெடுப்பானா? ஆனா இந்த எச்ச பொறுக்கி, இந்த தமிழின துரோகி இப்படி தமிழர்களுக்கு எதிரான, ஈழ மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டான். இவன் தெலுங்கு விரோதின்னு சொல்றான் இல்லையா? அதே ஆந்திராவுல அதே தெலுங்கரான பேராசிரியர் சாய்பாபா, கவிஞர் வரவர ராவ் இந்த மாதிரியான நபர்கள் வந்து ரொம்ப தீவிர ஈழ ஆதரவு, அந்த இனப்படுகொலைக்கு எதிரான மனநிலையும் கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளையும் சிதம்பரம் வந்து கட்டவிழ்த்து விடுறாரு. அவங்கள வந்து தேச விரோதிகளா சித்தரிச்சு அவங்கள சிறையில் அடைச்சு முடக்கிற வேலையை பண்றாரு. இதே நேரத்துல இவன் தெலுங்கர்கள் இன விரோதிகள், அதாவது தமிழர் விரோதிகள் அப்படிங்கிற அரசியலை முன்னெடுக்கிறான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட செயல் திட்டமே இதுதான். புலிகள் மீது 5 வருஷத்துக்கு ஒரு முறை தடை நீட்டிப்பு குறித்தான விசாரணை நடக்கும்போது, அப்ப வந்து ஆமாண்டா நாங்க தான் சுட்டோம் கொன்னோம் ராஜீவ்காந்தின்னு பேசுவோம். அது ஒரு வலு சேர்க்கிற கருத்தா வந்து மறுபடியும் புலிகள் மீது தடையை நீட்டிப்பாங்க. இந்த பொறுக்கி தின்ற வேலையத்தான் இவன் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கான். தெலுங்கர்கள் விரோதிங்கிறான். ஆனா தெலுங்கரான பேராசிரியர் சாய்பாபா தான் சிதம்பரத்தால ஈழ ஆதரவு காரணங்களால தேச விரோத சட்டங்களை பாய்ச்சப்பட்டு ஒடுக்கப்பட்டார். அதே போலதான் கவிஞர் வரவர. இப்படியான நமக்கு ஒரு இன விடுதலையை நீ பேசணும் அப்படின்னா, சுய நிர்ணயத்தை பேசணும் அப்படின்னா, அது பரவலான மக்கள் கிட்ட நம்மளோட வலிகள் கடத்தப்படணும். ஆனா இந்த பொறுக்கி என்ன பண்ணான் அப்படின்னா, நமக்குள்ள இனப்பிளவை ஏற்படுத்தும். ஒருவேளை இல்லப்பா நாயக்கர் காலம் பத்தி உனக்கு தெரியுமா? அதை போய் படிச்சுட்டு வாடா, அப்படிடா இப்படிடா அப்படின்னு எவனாவது சீமானோட குஞ்சுகள் வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, ரசிக குஞ்சுகள் அப்படின்னா, ஒருவேளை நாயக்கர் கால ஆட்சி வந்து தமிழர்களுக்கு பேரழிவை கொடுத்துச்சு, சீரழிவை கொடுத்துச்சு, ஆபத்தான ஆட்சியா இருந்துச்சுன்னு கூட வச்சுப்போமே. அந்த நாயக்கர் ஆட்சியை ஒன்னு காரணம் கட்டி நீ தெலுங்கரை விரோதியா சித்தரிப்புன்னா, அதே போல பேராசிரியர் சாய்பாபாவை காரணம் கட்டி ஏன் தெலுங்கர்களை நட்பா நீ முன்னெடுக்க கூடாது? நீ நாயக்கர் ஆட்சியை காரணம் காட்டி தெலுங்கர்களை விரோதியா சித்தரிக்கிறதன் மூலமா, இன்னைக்கு சித்தரிக்கிறதன் மூலமா எந்த நன்மையும் ஏற்பட போறதில்லை. அதே பேராசிரியர் சாய்பாபாவையோ கவிஞர் வரவர ராவையோ நீ உதாரணம் காட்டி ஒற்றுமையை பேசும்போது, நம்ம வழிகளை, நம்ம இனப்படுகொலை அவங்க கிட்ட பகிரும்போது, அது பரவலான போராட்டமாகவும் முழக்கமாகவும் கடத்தப்படும் போது, இன மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை பேசப்படுமா இல்லையா? அதுக்கான தீர்வு கிடைக்குமா இல்லையா? எதை முன்னெடுத்திருக்கணும் இந்த எச்ச பொறுக்கி, ஆனா இவன் எதை செஞ்சான் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆக இவன் பேசுற தெலுங்கு வெறுப்பு, தெலுங்கு விரோதம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கு ஆதரவான செயல்தானே தவிர, தமிழர்களுக்கு எதிரான செயல்தானே தவிர, அதனால துளியூண்டு நன்மை கூட தமிழர்களுக்கோ ஈழ மக்களுக்கோ வாய்த்ததும் கிடையாது, வாய்க்க போவதும் கிடையாது. இந்த செய்திகள்ல இருந்தே உங்களுக்கு திறந்த மனநிலையோட கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க சீமான் ஆதரவாளராக இருந்தா கூட அவன் ஈழத்தமிழர்களுக்கானவன் இல்லை, தமிழர்களுக்கானவன் இல்லை அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிருக்கும். அந்த வெறிநாயோட பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர உதவியாக இருந்திருக்கும். தமிழர்கள் பின்பற்ற வேண்டியது முற்போக்கான அரசியல், பகுத்தறிவு அரசியல், இந்த மாதிரியான பாழடைந்த அரசியல் கிடையாது. இல்லை சீமானோட பூணூல் பாட்டனை கிடையாது. நாம் நமக்கான அரசியலில் தெளிவு பெறணும். சீமான் அப்படியான எந்த அரசியல் முன்னெடுப்புகளையும் இதுவரை எடுத்தது கிடையாது. எந்த தலைவர்களையும் இதுவரை முன்னிறுத்தியது கிடையாது. ஏன் பெரியாரை விட்டுட்டு ஏன் தமிழரசனை பேசலை? ஏன் கலியபெருமாளை பேசலை? ஏன் பெருஞ்சித்திரனாரை பேசலை? இவங்க பேரையெல்லாம் எங்கேயாவது இவன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால பேசுனதில்லை. அவங்க என்ன அரசியல் பேசியிருக்காங்கன்னு ஏன் எடுத்து பேசலை? தமிழரசன் பெரியாரோட முரண்பட்டிருக்காரு, கலியபெருமாள் பெரியாரோட முரண்பட்டிருக்காரு. அவங்க முரண்பட்ட புள்ளிங்கிறது வேற. அந்த பார்வையிலிருந்து கூட ஏன் நீ தமிழ் தேசியம் பேசலை? நீ வந்து முதலமைச்சர் ஆவறத தமிழ் தேசியம் அப்படின்னு இந்த மக்களை, இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்கன்னா இவன் அயோக்கியன். அதையும் தாண்டி தமிழின துரோகி அப்படிங்கிறத இவன் நினைவில் கொள்ளுங்க. இன துரோகி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா அது இந்த நாய் தான், இந்த பாப்பான் கொள்ளைக்கு போயிட்டு வந்தவன் தான் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறோம். பேசணும்னா இன்னும் நீண்ட நேரம் பேச வேண்டியது இருக்கும். நிறைய அடுத்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி.